ரீசனிங் மிஸ்ஸிங் பசில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் 6 ஈக்குவல் டு 3, 12 ஈக்குவல் டு 6, 14 ஈக்குவல் டு 8னா 22 ஈக்குவல் டு எந்த நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். 6 முதல் எழுதிக்கோங்க. அதை வேர்டாக எழுதும்போது எப்படி எழுதுவோம்? எஸ்ஐ எக்ஸ்னு எழுதுவோமா? இப்போ எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 3 இருக்கும். அதான் 6 ஈக்குவல் டு 3. அதே மாதிரி 12 ஈக்குவல் டு 6க்கு பண்ணுங்க. ஓகேவா? 12 எப்படி எழுதுவீங்க? TWELVE அப்படின்னு எழுதுவோம். சரியா? இதை கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை லெட்டர் இருக்குன்னு 6 இருக்கும். ஸோ 12 ஈக்குவல் டு 6. அதே மாதிரி 14 ஈக்குவல் டு 8க்கு பண்ணுங்க. ஓகேவா? 14ஓட வேர்டை எழுதிருங்க. இப்போ கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை லெட்டர் வருது? 8 லெட்டர்ஸ் வரும். கரெக்டா? கவுண்ட் பண்ணால் 8 வருது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக் கரெக்டு தான். 22க்கு அதே மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? 22. ஓகேவா? இப்போ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 கிடைக்கும். மொத்தம் 9 லெட்டர் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி 9 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கான பிளேலிஸ்ட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான பிளேலிஸ்ட்டும் இருக்குது. போய் பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.